ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுரேஷ் பேசுகிறேன். சென்னை கார்சன்ஸ் அப்படின்ற ஸ்டோர்ல இருந்து. இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு ஹைக்ராஸோட ஒரு ஃபாக் அப்கிரேட் பற்றி தான். ஹைக்ராஸ் வந்து ஒரு ஹெட்லாம்ப் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு டாஸ்க்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து பை டிஃபால்ட்டாக எல்இடி கொடுக்குறாங்க. அந்த பல்ப் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியறது இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு இன்டெகிரேட் லைட் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ அதோட பவருமே வந்து ரொம்ப லிமிட்டடான ஒரு ஸ்பீடில் தான் இருக்கும். அதை சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நாங்கள் இத்தனை நாளாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக அந்த கீழே ஒரு 2 inch ப்ரொஜெக்டர் லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 inch லென்ஸில் வந்து நம்மளால ஒரு 2 inchக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணி லைட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு ஹை கிராஸோட ஒரு பவருக்கு வந்து ஒரு லைக் 120 130 ஸ்பீட்ல நீங்க போடுறப்ப அந்த ஹெட் லேம்பும் அந்த 2 inch லென்ஸுமே வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகாம தான் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய டிராபேக்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பார் லைட் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம், ஆக்சைட்லாம் போட ஆரம்பிச்சோம், அது மாதிரி அடிஷனல் எல்லாம் மாட்ட ஆரம்பிச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மார்க்கெட் வந்து ஐக்ராஸ்க்கு வந்து டூவல் லென்ஸ் ப்ரொஜெக்டர்ஸ் மாதிரியும் இல்லை சிங்கிள் லென்ஸ் ப்ரொஜெக்டர் மாதிரியும் 3 inch மாத்திர மாதிரி அப்கிரேஷன்ஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி இந்த காரில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 3 inch லென்ஸ் போட்டிருக்கோம். அதுவும் ஒரு லென்ஸ் இல்லை 2 லென்ஸ் போட்டிருக்கோம். அந்த டபுள் ப்ரொஜெக்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோகோ அப்படின்ற ஒரு பிராண்ட்ல வந்து நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மோகோ ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஹைக்ராஸ்ல ஒரே ஃப்ரேம்ல வந்து 4 லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா இந்த ஒரு ஃப்ரேம் வந்து பை டிஃபால்ட்டா கார்ல வர ஒரு ஃப்ரேம். அந்த ஃப்ரேமை ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டு எங்களோட ஒரு ஒரிஜினல் ஃப்ரேம் நாங்கள் லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து கார்ல எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மாதிரியுமே தெரியறது இல்லை. இது வந்து கார்லயே பை டிஃபால்ட்டா வந்த மாதிரியே ஒரு லுக்கு கொடுக்கும். அதுலயே வந்து ப்ரொஜெக்டர் லென்ஸுமே உங்களுக்கு ஆட் ஆன் ஆயிடுது. இது வந்து உங்களுக்கு ஹெட் லேம்ப் வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஓவரா இருக்கும். இந்த ஹைக்ராஸ் மாதிரியான கார்களுக்கு சிங்கிள் லென்ஸுமே அவைலபிள். அதாவது 3 inch ப்ரொஜெக்டர் ஒரு செட்டு கூட போட முடியும். லெஃப்ட் ஒரு பீஸ், ரைட் ஒரு பீஸ், அந்த மாதிரி கான்செப்ட்லயுமே போடலாம். அது இல்லாம டூவல் லென்ஸுமே போடலாம். இந்த கார்ல ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட்ல 2 ரைட்ல 2 கூட போட முடியும். நீங்க பவர் வந்து தேவைன்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த லென்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபாக் லேம்ப்ல நம்ம இந்த ப்ரொஜெக்டர் இன்க்ரீஸ் பண்றதுனால இதோட மேக்ஸிமம் சைஸ் வந்து கார்ல இருந்து ஒரு 14 inches இருந்து ரைட் லொகேட் ஆயிடுது. ஸோ ஹெட் லேம்ப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 feetல உங்களுக்கு உட்காரும். 3.5 to 4 feet சொல்லலாம். இதோட டிஸ்டன்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் கிராஜுவலா இருக்கும். அது மாதிரி வந்து ஐ பீம் பண்றப்ப ஆப்போசிட்ல வந்து ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க ஆப்போசிட் வரவங்க. பட் ஃபாக் லேம்ப்ல நம்ம கீழே ஃபிக்ஸ் பண்றதுனால அது வந்து ஒரு லெஸ் தென் 1.5 feetல தான் உங்களுக்கு லைட் டிராவல் ஆகிறதால ஆப்போசிட்ல வரவங்களுக்கும் பெருசா ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரது இல்லை. ஏன்னா இதோட எக்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நீ லெவலுக்கு தான் போக ஆரம்பிக்கும். ஸோ லெஸ் தென் 3 feet தான் லைட்டோட டிராவல் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எப்போ ஹை பீம் நம்ம ஹெட் லேம்ப்ல ட்ரிகர் பண்றோமோ த சேம் டைம் இதோட ஃபாக் லேம்ப்ல போட்ட லைட்டுமே வந்து ஹை பீம்க்கு ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லோ லெவலில் உங்களுக்கு லென்த் டிராவல் ஆகிறதால எந்த ரீசன்லையுமே ஆப்போசிட்ல வரவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்காது. இந்த ஹைக்ராஸோட வியூமே நம்ம ஒரு டார்க் ஷேட்ல எப்படி இருக்குன்னு கூட பார்க்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் தான் வந்திருக்கும். இது அப்படியே நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு டிஃபால்ட்டாக இருக்கிறது. இந்த இடத்துல வந்து 2 inches லொகேட் ஆயிருக்கும் பை டிஃபால்ட்டாக. அந்த லென்ஸை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இது மாதிரி ஒரிஜினல் ஃப்ரேமில் வர பிளாஸ்டிக் லொகேட் பண்ணியிருக்கோம். இந்த கப்புக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் நாங்கள் அசம்பிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் வந்து இந்த காருக்கு வந்து 4 ப்ரொஜெக்டர் லென்ஸ் வர மாதிரி ஒரு அசம்பிளர் வந்து ரீலொகேட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி தேவைப்படுறவங்க கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இதில் போட்டிருக்க பிராண்ட் வந்து மோகோ அப்படின்ற பிராண்ட். இது வந்து ஒரு டூவல் லென்ஸ் கான்செப்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்.